பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்ல வகுப்பு நடக்க சொல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க வந்து அடிப்படையில இருந்து படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு பண்ணி சொல்றோம். ராமானுஜன் இன்ஸ்டியூட்லயே வந்து இப்போ ஒரு பேட்ச் போயின்னு இருக்குது. அந்த பேட்ச் முடிஞ்ச உடனே ஆரம்ப கல்வி அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு 6 மாசம் கிளாஸ், 6 மாசமா 15 கிளாஸ் 16 கிளாஸ் போகும். அப்ப நீங்க சேர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் கிளாஸுக்கு வாங்க. வெயிட் கிளாஸ் வந்து அதுல ஒரு ஒரு 20 கிளாஸ் எடுப்பீங்க. அதுல உங்களுக்கு அத்துப்படி ஆயிடும். அதனால நீங்க தயவு செய்து வந்துருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா புரியுதோ இல்லையோ கிளாஸ் வந்து இது பண்றீங்க, ஒரு ஜாதகமா கொடுத்துருக்கீங்க. ஜாதகத்துண்டான பலனை நான் இன்னைக்கு என்ன சமாச்சாரம் அந்த பலன் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜாதகம். ஓகே, சரி நம்ம வகுப்பு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லிடுங்க சார். சரி, டேட் ஆஃப் பர்த்துங்களா? உங்க பிரேயர் சொல்லுங்க. நீங்க பிரேயர் சொல்லிட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க. ஓகே சார். ஓகே. மனோஜகம் மாருஜ துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்தி மதாம் வரிஷ்டம் மதாத்ம் மானட யூதம் முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமி. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நமது குலதெய்வத்திற்கும் நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமான திருப்பாதனை தொட்டு இந்த 7ஆம் பாவமும் திருமண போற்றும் வகுப்பு நடைபெறுகிறது. எல்லோரும் எல்லாமும் கற்று தெளிந்து சிறப்புணர்வுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். சரி, இந்த டேட் ஆஃப் பர்த் தம்பி, அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா? செல்ல கட் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். 15/6. எழுதி 15/6. 15/6/1986. டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:49 சார். அந்த போர்டுக்கு நேர லைட்டிங் அவ்வளவா பத்தல. அதுதான் போர்டுக்கு நேர லைட்டிங் கொஞ்சம் தெரியல. ஓகே, இப்ப தெரியும் பாருங்க. இப்ப தெரியுது. ஓகேவா? சரி. இது ஒரு ஆண் ஜாதகம். இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். எல்லாமே லக்னத்துல இருந்து அந்த எல்லா சாரமும் எல்லாமே டிகிரி, அதாவது பாதம் உள்பட எல்லாம் போட்டு இருக்கிற 38 வயசு 5 மாசம் 4 நாள் ஜாதகம் இருக்கு. 38 வயசு 5 மாசம் 4 நாள். தனுசு லக்னம். சொல்லிடுறீங்களா? கிட்ட நாங்க எழுதிக்கிறோம். லக்னத்துல செவ்வாய் கொஞ்சம் அந்த போர்டு பெருசா இல்லாதனால கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க உங்களுடைய செல்ல கொஞ்சம் பெருசு பண்ணிக்கீங்க. உங்க செல்ல நீங்க பெருசு பண்ணுங்க. ஆமா, உங்க செல்லுல. சரி, நீங்க சொல்றது அப்படி எழுதிக்கங்க. தனுசு லக்னம், செவ்வாய் 2ல மாந்தி, 3ல குரு, 5ல ராகு, 7ல சூரியன் புதன், 8ல சுக்கிரன் மறைவு, 10ல சந்திரன், 11ல கேது, 12ல சனி, 14ல சனி பகவான். ஓகே சார். டேட் ஆஃப் பர்த் 15/6/1986 தானே சார்? ஆமா சார். ஆமா 6:49 காலையில மாலை PM மாலை PM 6:49 PM. ஓகே. இந்த ஜாதகருக்கு எப்போது திருமணம் நடைபெறும் அல்லது திருமணம் ஆகிவிட்டதா? ஒரு கேள்வி. என்ன பண்ணணும்? ஒரு பிரசன்னம் ஒண்ணு போடுவோம். போடுமா?
பகவானே நாராயணன். போடுங்க, யாராவது, நானே போடுறேன். சார் சொல்லுங்க. நேரம் மிக தப்பா இருக்கிற மாதிரி சார். மூலம் 2ஆம் பாதத்துல விழுந்திருக்கு லக்னம். ஆண் ஜாதகம் தானே? ஆமா சார், ஆமா. ஃபெயிலியர் அதமாம்னு காமிக்கிறது பிரசன்னம். அவர் என்ன இருங்க அவர் என்ன கேட்கிறாரு, ஆணுன்னா லக்னம் 1ஆம் பாதம் 3ஆம் பாதம் உடனே ஏன் 2ஆம் பாதம் கேட்கிறார். இத வச்சு சரி கட்ட முடியாது. அவர் கேட்கறது நியாயம் தான். அவர் ஒரு மெத்தட் படிச்சிருக்கிறாரு. அந்த மெத்தட்ல இத மாதிரி இருக்கிறது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எந்த மெத்தடையும் நம்ம வாழ்த்துறோம். நம்ம யாரையும் குறை சொல்ல நமக்கு அருகதை கிடையாது. எல்லாமே ஒரு சிறப்பு மெத்தட் தான். அதனால அந்த மெத்தட் பிரகாரம் அவர் கேட்கிற கேள்வி, ஆண் ஜாதகம் இருந்தா லக்னம் 1, 3 வரணுமே, பெண் ஜாதகம் வந்தா 2, 4 வரணுமே, ஏன் இதுல மூலம் 2ஆவது பாதம் கேட்கிறார். அது ஒரு சிலருக்கு செட் ஆகுது, ஒரு சிலருக்கு செட் ஆகாது. சரி, இப்போ பிரசன்னம் போடுவோம். ஒரு நிமிஷம் இருக்கு, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதுக்கு விளக்கமும் சொல்றேன். மேடம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணுங்க மேடம். திக்கு சவுண்ட் வருது, நீங்க நோட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப லக்னத்திலே சந்திரன் இருக்கிறார். இப்போதைக்கு கோச்சாரத்தை எடுத்துக்கோங்க. லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறார். அதாவது இப்போ ஓடுறது மிதுன லக்னம். இப்போ ஓடுறது மிதுன லக்னம். ரெண்டுல செவ்வாய். இதை எழுத வேணாம், நீங்க இதை எழுத வேணாம். ஒரு பாயிண்ட் சொல்ற எழுதிக்குங்க. பிரசன்னம் பார்க்கும் சமயத்தில் சார் வாய்ஸ் கட் ஆகுது. இல்ல, என் வாய்ஸ் பிரசன்ன பார்க்கும் சமயத்தில் லக்னத்துக்கு என்ன லக்னமும் அந்த லக்னத்துக்கு 7 பாவத்துக்குள் சந்திரன் இருந்தால், 7 பாவத்துக்குள் கோச்சார சந்திரன் இப்ப போடுற பிரசன்ட்டுக்கு இன்னைக்கு சந்திரன் இருந்தால் திருமணம் ஆகவில்லை என்று கூறலாம். உங்களெல்லாம் ஒரு ஜாதகம் கேட்கிறாங்க, டக்குன்னு கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பலன் சொல்றதுக்காக தான் இந்த வழி. இது சந்திரன் நாடு. நாலாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால், பிரசன்ன லக்னத்துக்கு சந்திரன் 4ஆம் பாவத்தில் இருந்தால் ஒரு தாய்மை அடைந்த பெண்ணுடன் உறவில் உள்ளார் என்று அர்த்தம். ஏழு கட்டத்துக்கு மேல் சந்திரன் இருந்தால் திருமணம் ஆகிவிட்டது என்று பொருள். இப்ப பாருங்க, ரிப்பீட் பண்ணுங்க சார். நடந்த ஆல்ரெடி திருமணம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லாஸ்ட் பாயிண்ட் 7 கட்டத்துக்கு மேல் சந்திரன் இருந்தால் திருமணம் ஆகிவிட்டது என்று பொருள். இது பிரசன்னம். கொடுத்த ஜாதகத்துக்கு கல்யாணம் எதுமா எது
லக்னத்துல எப்படி பார்க்கணும்? உதயத்திலிருந்து 7 இருக்கிறோமா சார்? இல்ல இப்ப என்ன லக்னம் ஓடுது, இப்ப பிரசன்ட் என்ன ஜாதகமா அதை வச்சு பாருங்க, அப்படியே பார்த்து. இப்ப இந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகம் போடுங்க. மேடம் உதயம் கவிப்புலாம் ஜாமக்கோல்ல வரும், இதுல கிடையாது. இது பிரசன்னத்துல அதெல்லாம் கிடையாது. நம்ம கோச்சாரத்துல என்ன இருக்கோ அது மட்டும்தான். அதுதான் உதயம் கவிப்பு அந்த இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. இல்ல பிரசன்னம்னா ஜாதகத்துல சாதாரணமா ஒரு கோச்சாரத்துல இப்ப என்ன லக்னம் ஓடுதோ அதுல இருந்து 7 கட்டம் தள்ளி 7 கட்டம். சந்திரன் தான் மனசுக்காரகன். சந்திரன் தான் திருமணத்துக்குள்ள கேட்கிற கேள்வி மனசுக்காரகன். திருமணம் தான் சந்திரன் தான் மனசுக்காரன். நம்ம மனசுக்காரன் எங்கெங்க போறான்னு அதை வச்சுதான் பலன் சொல்ல முடியும். அதனால இப்ப ஜாதகருக்கு 7 இருக்குது. இப்ப இன்னைக்கு போனது மிதுன லக்னம் இப்ப ஓடிங்குது. அந்த மிதுன லக்னத்துக்கு 7 கட்டத்துக்குள்ளேயே சந்திரன் லக்னத்திலேயே இருக்கிறார். அப்போ லக்னத்திலே இருக்கிறதுனால ஜாதக திருமணத்துக்காக முயற்சி செய்கிறார். 4ல சந்திரன் இருந்ததுன்னா திருமணமான பெண்ணுடன் உறவில் இருக்கிறார். 7 கட்டத்துக்கு மேல சந்திரன் இருந்தார்னா திருமணம் ஆகிவிட்டது என்ற அர்த்தம். இது ஒரு பிரசன்னம். ஓகே சார். இப்ப அப்படியே அவர் ஜாதகத்துல சந்திரன் எங்க போது பாருங்க, 7 இருக்கிறாரா? இன்னைக்கு கோச்சார சந்திரன் இங்கதானே இருக்கிறாரு. லக்னத்துக்கு 7ல இருக்காரு சார். அப்ப இவர் திருமணத்தை முயற்சிக்கிறார் எடுத்துக்கலாமா? திருமணத்துக்காக தன்னை ஈடுபட்டு முயற்சிகள் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். எடுக்கலாம். சரி, 2 நாளுக்கு முன்னாடி பாருங்க. 2 நாள் முன்னாடி பாருங்க, ராகு சந்திரன் தொட்டு வராரா? 2 நாளைக்கு முன்னாடி. 17 அதாவது அதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. அப்படியே சந்திரன் நவுத்தி பாருங்க, 2 நாள் நவுத்தி பாருங்க. அப்போ இன்னைக்கு தேதி என்ன? 19 18. 17ஆம் தேதி இந்த ஜாதகம் ரொம்ப 17ஆம் தேதி ஜாதகம் ரொம்ப அதெல்லாம் வேணாம். 17ஆம் தேதி ஜாதகம் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு, ஒரு பிரச்சனையை சந்திச்சு இருப்பார். பதினேழாம் தேதி ஜாதகம் டென்ஷன் வந்திருப்பார். எப்படி சார் சொல்றீங்க? கோச்சார சந்திரன் ராகுவை ஜனன கால ஜாதகத்தில் உள்ள ராகுவை கோச்சார சந்திரன் தொட்டு வருகிறார். சார் ஒரே ஒரு டவுட் சார், ஜனன கால லக்னத்துல கோச்சார சந்திரன் எவ்வளவுல இருக்காருன்னு பாக்கணுமா? இல்லம்மா, இல்ல. இன்னைக்கு என்ன பிரசன்ட். அப்புறம் முதல்ல இன்னைக்கு இப்ப நீங்க ஜாதகம் போட சொல்ல கேள்விக்கு ஒரு ஜாதகத்தை போடுங்க, அப்படியே போடுங்க. அப்ப லக்னம் லக்னம் அங்கத்துக்கு சந்திரன் எங்க நிக்கிறார். அப்ப எல்லாருக்கும் வராதா இன்னைய தேதிக்கு? எல்லாருக்கும் தான் வரும். ஆமா, எல்லாருக்கும் தான் வரும். அப்ப இன்னைக்கு கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் நம்ம. ஆமா, இந்த நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்குள்ளதான் இது உடைக்கணும்னா உடச்சினே வரணும். லக்னத்தை உடைக்கணும். இன்னும் 2 பேர் கேட்டாங்க அப்படின்னு லக்னத்தை உடைக்கணும். சப்புன்னு உடைக்கணும். அதெல்லாம் போனோம்னா அவங்களுக்கு குழம்பிடுவீங்க. நான் சொல்ற மாதிரி எடுத்து ஒருத்தர் கேட்கிறாரு, இப்ப லக்னத்தில் சந்திரன் இருக்கிறாரு சார், திருமணத்தை பத்தி தான் கேட்க வர்றாரு. ஓகே, கரெக்ட். அது இன்னும் இப்ப போன பிறகு இன்னொருத்தர் வர்றாருன்னு கேட்டீங்கன்னா அப்ப இந்த லக்னத்தை நான் உடைக்கணும். அந்த லக்னத்தை எப்படி உடைக்கணும் ஒரு சமயத்தை நேரங்கால வசூல் சொல்லி கொடுக்குறேன். இப்போ சரி, அதே மாதிரி பாருங்க. இப்ப சந்திரன் இங்க 2 நாள் முன்னாடி பிரச்சனை இருக்கிறார். இப்ப சந்திரன் இங்க இருக்கிறார், குரு இருக்கிறார். இன்னைக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கோ இல்ல ஒரு பெரியவங்களை போய் சந்திச்சு இருப்பார். இல்ல ஒரு ஒரு வேலை விஷயமா அரசு அதிகாரியோ ஒரு பெரிய மனுஷனையோ போய் இன்னைக்கு சந்திச்சு இருப்பார். கேளுங்க, அவர் கரெக்டா சார்? சொல்லுங்க, ஜாதகம் கொடுத்தவரு. இன்னைக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தேன் சார், ஒரு டி நகர்ல பார்த்துட்டு வந்தேன். கரெக்டா? அது ஒரு வேலையை தான் சார் போய் பார்த்துட்டு வந்தேன், முடிக்கணும். அவ்வளவுதான். அப்போ நமக்கு இத மாதிரி இருக்கு சொல்ல. ஏன்னா சூரியன் அரசு
அதிகாரம் நல்லது. புதன் வந்து நண்பனை குடிக்கலாம். அப்ப அந்த ஜனனகால சந்திரன் இங்க போய் பார்க்க சமயத்துல அப்ப சூரியனை தொட்டு வராரு, புதனை தொட்டு வர்றாருன்னா, ஒரு 7 லக்னத்துக்கு 7 இருக்கிறாருன்னா அவர் நண்பரை சந்திக்கிறாரு, எதிர்ப்பாளரை சந்திக்கிறார், சமுதாயத்தை சந்திக்கிறாரு சொன்னீங்கன்னா பலன் கரெக்டா இருக்கு. இது வந்து சந்திர நாடி. நான் எதுல வச்சு பலன் சொல்றேன்னு சொல்லித்தரேன். என்ன நான் நித்தியார்த்தியப்பட்டு குழப்பம் நினைக்காதீங்க. ஒரு பிரச்சனை எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்காக சிம்பிளா எடுக்கணும். பிரச்சனத்தை நீ வந்து நம்ம எந்த குறையும் குறை சொல்ல நமக்கு அருகதை கிடையாது. எல்லாமே சிறப்பு தான். அதனால நமக்கு எது ஈஸியா இருக்குது அதை எடுத்துக்கணும். எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன். நீங்க வந்து நிறைய பிரசன்ன முறை இருக்குது, எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. சரி, இப்ப சந்திரனுக்கு 7 சுக்கிரன், நல்லா கவனிங்க. சந்திரனுக்கு 7 சுக்கிரன் இருக்குது. அந்த சுக்கிரன் அப்படின்னா 5க்கும் 12க்கும் முடியவர். அப்போ ஒரு நண்பரை அல்லது பெண் நண்பரை சந்திச்சிருப்பார் இவர். சார் இப்ப வந்து கோச்சாரத்தை பத்தி பேசுறீங்க இல்லையா? ஆமா. சரி, ஓகே. சுக்கிரனா பெண்ணு, ஒரு பெண் நண்பரையோ அல்ல அத்தை உறவுல இருக்கிறவங்களோ அல்லது திருமண ஒரு பெண்ணுடைய நபரையோ போய் பார்த்து, ஒரு பெண்ணை போய் பார்த்து வந்துடுறாருன்னு அர்த்தம். கரெக்டா? ஜாதகம் கொடுத்தவையா பிடியாவா? பிரகாஷ் சொல்லுங்க. என்னைக்கு ஐயா? என்னைக்கு கேக்குறீங்க? இன்னைக்கு 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 அவர் ஃப்ரெண்டு தான். சரி, ஃப்ரெண்டு தான் பார்த்தாங்க. வேற யாரையும் பார்க்கல. சரி, அவரை மட்டும் தான். சரி சரி, ஓகே. இப்போ இந்த ஜாதகத்தை அப்படியே விட்டுடு, இதுக்கு மேல போக வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா எழுதிக்குங்க. கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை தொடுகிறதோ, அதாவது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தை எழுதிங்க. ஜனனகால ஜாதகத்தில் உள்ள கிரகத்தை கோச்சார சந்திரன் முதலில் எந்த கிரகத்தை தொடுகிறதோ அது சம்பந்தமாக செயல்படுவார். அடுத்தது எதை தொடப்போகிறதோ அதன் சம்பந்தமாகவும் இயங்குவார். அதற்கு 5, 9 என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்தையும் இயக்கும். தான் சந்திர நாடி. சிம்பிள் மெத்தட். அப்போ சந்திரனுக்கு 5 கிரகம் இருக்குது, 9 கிரகம் இருக்குது, சனி இருக்கிறாரு, 5 சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ தொழில் ரீதியாவோ சனி சொல்றாரு இல்லையா? இப்போ தொழில் ரீதியாவோ, தொழில் இடமாற்ற ரீதியாவோ, அடுத்து எந்த இதை தொட போகிறாரோ அது சம்பந்தமாகவும் இயங்குவார். அப்புறம் தேர்ட் பாயிண்ட், அதுக்கு 5, 9, 7 என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதகர் இயங்குவார். தான் பாயிண்ட். அதற்கு 5, 7, 9 என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை தகுந்தவாறு ஜாதகர் இயங்குவார். இதோட பாயிண்ட் நிப்பாட்டிங்க, அவ்வளவுதான். இது சிம்பிள். இதை வச்சு நீங்க கோச்சாரத்தைய வச்சு ஜனன காலத்தை வச்சு ஜாயின் பண்ணி பலன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்ப நம்ம ஜாதகத்துக்கு போயிடல, இது எடுத்துடலாம், அவ்வளவுதான். பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இது வேணும். ஐயா, அந்த ஜாதகத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நல்லா சரி. ஜாதகம் உங்கள்த பிரகாஷ்? ஆமாங்க. சரி, அது உங்களதா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி வேணும்.
சார் இந்த ஜாதகத்துல 8ல சுக்கிரன் மறைஞ்சிருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தயவு செய்து நான் பேச சொல்ல மட்டும் எல்லாரும் பேசுங்க. நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சந்தேகத்தை கேளுங்க. எல்லாருக்கும் பலன் சொல்றேன். ஏன்னா நீங்க நான் பேச சொல்ல நீங்க ஒண்ணு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் டைவர்ட் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நான் சொல்ல வேண்டிய முழுமையான கருத்து யாருக்கும் வரமாட்டேங்குது. நான் சொல்லிட்ட பிறகு நீங்க கேளுங்க. யாரு கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல தயாரா இருக்கும். சரி, ஒரு பாயிண்ட் எழுதிக்கணும். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரோ, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரோ, அவர் வாங்கிய சாராதிபதி லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இருந்தால் 3, 6, 8, 12 இருந்தால் திருமணத்தில் ஒரு தடை உண்டு. ஏழாம் அதிபதி அவர் பாதக ஸ்தானமா இருந்து உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகம். அவர் அங்கேயே இருப்பது சிறப்பல்ல. ரெண்டில் மாந்தி இருப்பது சிறப்பல்ல. ரெண்டில் மாந்தி இருந்தால் அந்த பாவம் கிடைப்பதில் சிரமம் உண்டு. அந்த பாவம் கிடைப்பது சிரமம் உண்டு. இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் திரிசூன்யத்தில் உள்ளது. இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் திரிசூன்யத்தில் உள்ளது. இது ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்துக்கு கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு 12 உள்ளார். சார் ஒரு நிமிஷம் சார். லக்னத்துக்கு 8ல தான் சார் இருக்காரு. இல்ல 12ல இருக்காரு. தனுசு லக்னம் போட்டிருக்கேன். விருச்சிக லக்னத்துல தானே, விருச்சிக ராசியில தானே இருக்காரு. லக்னம் வந்து தனுசு. சனியே சொல்றாரு அவரு. கலத்திரக்காரன் சுக்கிரன் சொல்லியா? இல்ல, கலத்திரக்காரனாகிய
சுக்கிரன் வாங்கிய சாராதிபதி லக்னத்துக்கு 12 இதுதான். ஓகே ஓகே. சாராதிபதி ஒரு குறிப்புன்னு போட்டுருக்குங்க. எந்த பாவாதிபதியா இருந்தாலும் அவர் வாங்கிய சாரநாதன் 3, 6, 8, 12 இருந்தால் அந்த பாவனுடைய குழுப்பனையை கிடைப்பதற்கு காலதாமதமாகும். இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான். சார் ஒரு நிமிஷம். இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் ஐயா அது 12ஆம் வீட்டு அதிபதி தான் இருக்காரு. ஒரு 12ல தானே ஐயா இருக்காரு. கொஞ்ச நேரம் இருங்க சாமி, நீங்க அதை அப்புறம் பேசுங்க, எல்லாருமே அப்புறம் பேசுங்கன்றாங்க. தயவு செய்து நோட் பண்ணிட்டு நான் கேட்க சொல்லி என்ன வேணா கேள்விகள் பதில் சொல்றேன். சரிங்க. இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் தான் ஆதிபத்தியம் பெற்ற பாவத்துக்கு பாதகத்தில் இருக்கிறார். ஓகேவா? தன் ஆதிபத்தியம் பெற்ற பாவத்துக்கு பாதகத்தில் உள்ளார். கொஞ்சம் நோட் பண்ணுங்கப்பா, எல்லாரும் நோட் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் எனக்கு காது வைங்கப்பா. அதுதான் மாற்றலாம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இந்த ஜாதகத்தில் கலத்திரக்காரகனும் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் 6, 8 இருக்கிறார்கள். மிருகஷீரிடம் புனர்பூசம் அவரும் உட்காந்துட்டார். சுக்கிரன் இங்க சரபூசம். வேற யாரு? இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி. 4 தான் பதவி, அந்தஸ்து, திருமணம் எல்லாமே. 4ஆம் அதிபதி தான் நின்ற அபாவத்துக்கு 12 3 அமர்ந்துள்ளதால், சுயச்சாரம் பெற்று அமர்ந்துள்ளதால் 4ஆம் அதிபதி தான் நின்ற பாவத்துக்கு 12 சுயச்சாரம் பெற்று அமர்ந்துள்ளது ஒரு திருமண தடையை சொல்லும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் அத்தனையும் இந்த ஜாதகத்துல ஏற்கனவே இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதுல இருக்குதான்னு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இப்ப நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த நான் சொல்றேன். இப்ப 10 நிமிஷம் பேசுங்க. நான் சொல்லி கொடுத்துற பாயிண்ட் எல்லாமே இப்ப நான் சொல்லி இருக்கு இதுல இருக்குதான்னு பாருங்க. ஜாதகத்துல இருக்குதான்னு பாருங்க. எப்படி இத எடுத்தேன்னு நீங்களே சொல்லுங்க. இப்ப சொன்ன பலனா சார்? இல்ல, நான் இப்ப சொன்ன இந்த வார்த்தை எடுக்கவே ஏற்கனவே முன்னாடி சொல்லி இருக்கிறேன், இப்பவும் சொல்லி இருக்கிறேன். இது அத்தனையும் அதுல சரியாக தான் பாருங்க. அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல அந்த கலத்திர காரகன் அவருடைய எந்த சாரத்துல வாங்கியிருக்காரு அவரும் நல்லா இருக்கணும். அப்பதான் திருமணம் கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க. அதையும் பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு ஜாதகம் தோஷமுள்ள ஜாதகமா நல்ல ஜாதகமா?
தோஷமுள்ள ஜாதகம் சார். எப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் சொன்ன 7 பாயிண்ட் இதுல கவர் ஆகுது சார். சார் நான் சொன்ன பொழுதுதான் கவர் ஆகுது. நான் அப்படியே நீங்க பாக்குறீங்க, அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்லதானே இருக்கிறாரு, 7 சூரியன் நல்லதானே நிக்கிறாரு, புதன் ஆட்சி பெற்று உட்காந்துக்கிறாரு, சனி வந்து நல்லதான் நிக்கிறாரு, சந்திரன் நல்லதான் நிக்கிறாரு, 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு செவ்வாய் அங்கதான் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ லக்னத்துக்கு முன்ன பின்னையே வந்துட்டு பாவ கிரகம் இருக்குல்ல சார் ஃபர்ஸ்ட். அது ஒண்ணு. எடுத்த உடனே லக்னத்துக்கு அதுதான், லக்னத்துக்கு 12லயும் பாவ கிரகம் இருக்கு, லக்னத்திலயும் செவ்வாய் இருக்கு, 2ஆம் இடத்துலயும் மாந்தி இருக்கு. சோ லக்னத்தை சுத்தியே முதல்ல பாவ கிரகம் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்ல. செகண்ட் பாயிண்ட், அந்த பாதக ஸ்தானாதிபதி பாதக பிரியே இருக்கிறாரு, ஜெயலலிதாக்கு இருக்கிற மாதிரி உபய லக்னத்துக்கு. அப்புறம் 8ல சுக்கிரன் மறைவு, லேட் மேரேஜ் சார். சரி, பாதகத்துல நிக்கிறாரு, லேட் மேரேஜ் காமிக்கிறதா சார்? 7ஆம் அதிபதி சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று அங்கே உட்காந்துட்டாரு. அவரு வாங்கிய சாராதிபதி புனர்பூசம் குருச்சாரம். அந்த குரு 1க்கும் 4க்கும் உடையவரு 3ல் அமர்ந்துள்ளார். என்ன சொன்ன நானு, ஒரு பாவகாரகம் என்ன சாரம் பெற்றிருக்கிறதோ அந்த சாராதிபதி லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இருந்தால் அந்த பாவ குடுப்பனை அடைவதில் சில காலதாமதமாகும் சிரமம் இருக்கிறது. வந்துருச்சா? அப்ப 7ஆம் இடம் நல்லா இருக்குதா கெட்டு போச்சா? கெட்டு போச்சு. அப்போ 9ஆம் அதிபதி சூரியன் அங்க நிக்கிறார். 9ஆம் அதிபதி தான் நின்ற பாவத்துக்கு 11ல நிக்கிறார், ஆட்சி பெற்று உக்காந்துக்கிறார். அவரு வாங்கிய சாரம் செவ்வாய் சாரம். அவர் 5க்கும் 12க்கும் லக்னத்துல உட்காந்துட்டார். இவரு போய் பொண்ணு பார்ப்பாரு, ஒரு ஜாதகம் கொடுப்பாங்க, ஜாதகம் வாங்குவாங்க, பார்ப்பாரு. ஜாதகம் வாங்கி மூலம் பதில் சொல்ல மாட்டான். அந்த பார்த்து சொல்றாங்க பாரு, அவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. அடுத்து அவர் பேச கொடுத்தா அடுத்தது பேசி கிட்ட போவாங்க, இல்லைன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நின்று போயிடும். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க பிரகாஷ், உங்களுக்கு என்ன நடந்து சொல்லுங்க. ஆமா சார், அந்த மாதிரி தான். அதாவது போயிட்டு முடிகிற டைம்ல முடியாம அப்படியே தள்ளிட்டு போயிடும். ஏன்னா இந்த 9ஆம் அதிபதி சூரியன் அவர் 7ல் உட்காந்துட்டார். பொதுவாவே 7ல் சூரியன் அமரக்கூடாது. 7 சூரியன் அமர்ந்தாலுமே ஒரு பிரச்சனை தான். அப்போ இவரு போய் பார்க்கல இடம். இவர் எதிர்பார்ப்புனான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் படிச்ச மனைவியா இருக்கணும், கொஞ்சம் ஒரு அதிக ஏதோ ஒரு வேலை செய்யற பெண்ணா இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு அந்தஸ்தோட இருக்கிற பெண்ணை ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. இவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆனா அங்க அவர் வாங்கிய சார் மிருகஷீடம் 2க்கும் 5 5க்கும் 12 கூடியவர் உணர்வு உட்காந்துட்டார். அப்போ இவர் எதிர்பார்க்கிற மாதிரி அங்கு இருக்கவில்லை. 2வது கேதுவும் சித்திரை 4 2 டிகிரில நிக்கிறாரு. இவர் மிருகஷீடம் ஒரே டிகிரி, சூரியனுக்கு ஒரே டிகிரி நிக்கிறாங்க. அப்ப இவருடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க எதிர்பார்ப்பு என்ன? இப்ப நான் ரொம்ப எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லையா, அதெல்லாம் நான் பண்றேன் கிடைக்கல. சரி, எதிர்பார்ப்பு இல்ல. ஆமா ஆமா ஐயா. நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா? நான் இது டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன், டிகிரி முடிக்கல. டிப்ளமா முடிச்சிருக்கீங்களா? சரி, ஏன் நீங்க டிப்ளமா முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிக்கல? டிப்ளமா முடிச்ச உடனே அதுக்கு மேல பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு மேல பண்ண விடல சூழ்நிலை. சரி, சரிங்க. இவர் டிப்ளமா தான் முடிச்சுக்கலாம், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன சொல்லுங்க, என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றேன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க சொல்றேன், டிகிரி முடிக்கல சார், டிப்ளமா முடிச்சிருக்கேன் சொல்றேன். சரிங்க சார்.
புதன் வாங்கிய சாரம் குருச்சாரம். புதன் வாங்கிய சாரம் குருச்சாரம். அப்போ 5ஆம் அதிபதி, உங்க லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் எங்க நிக்கிறார்? நிக்கிறாருங்களா? செவ்வாய் லக்னத்துல இருக்காரு. அவரு வாங்கிய சாரம் கேது சாரமா? எனக்கு தெரியலையா. சரி, ஆமாங்கய்யா. செவ்வாய் வந்து உத்திராடம் சார். செவ்வாய் சூரியன் சாரம். சூரிய சாரம். சரி, சூரிய சாரம். அவரு உத்திராடம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வந்திருக்கு, உங்களுக்கு 2 ஒருத்தர். சரி, அப்போ இந்த சூரியன் தான் நிக்கிறார். அதனால ஒரு படிப்பு கண்டிப்பா படிச்சிருக்கீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, உங்களுக்கு 2021 ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியரோ அல்லது காதல் உண்டாச்சா? 2021 அப்படி இல்லையா? 2022 இல்ல. சொல்லுங்க. 2021 எல்லாம் ஆகல. அது சரி விடுங்க, வருஷத்துக்கு விடுங்க. அது மொத்தம் நீங்க வந்து லைக் பண்ணீங்க, ஒரு பொண்ணு லைக் பண்ணீங்க, அவ்வளவுதான் சேர்ந்து. இது வந்து நீங்க ஜாதகத்தை குடிச்சிட்டீங்க, இது உங்க ஜாதகம் இல்லைன்னு நினைச்சுக்கணும். சரிங்க. இது உங்க ஜாதகம் இல்லைன்னு நினைச்சுக்கணும். இது நீங்க நண்பர் ஜாதகம் தான் நீங்க வந்து போட்டீங்க, உங்க நண்பர் ஜாதகமாவே இருந்துட்டோம். அதனால உங்களுக்கு ஒரு லவ் அஃபெக்ஷன் கண்டிப்பா ஒண்ணு உண்டு. அது தொடர்கிறதா முடிகிறதா? அது தொடரலையா? அது அப்பவே முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இவ்வளவோ சொல்லியாச்சு. இவருக்கு வந்து கல்யாணத்துல பிரேக் இருக்குது, குடும்பம் அமையதுல பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி 7ஆம் பாவமே வந்து தீசூன்யமா இருக்குது, கெட்டு போகுது. 10ஆம் இடம் சந்திரனும் உட்காந்துட்டாரு, 10 குடியில் தான் போயிட்டாரு, 8 குடியில் 10ல் உட்காந்துட்டாரு, 8ஆம் அதிபதி 10ல் உட்காந்துட்டாரு. தப்பு ஒண்ணு இல்லை. இவர் வந்து செய்யற வேலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா தான் இருக்கும். இவர் எதிர்பார்க்கிற மாதிரி சும்மா கையெழுத்து போட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்காது. ஒயிட் கலர் ஜாப்பு தான். அவர் வாங்கிய சார் உத்தரவு சூரிய சாரம். சூரியன் 9ஆம் அதிபதி 7ல் உட்காந்துட்டாரு. அதனால இவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி ஆகணும். இது எதிர்பார்க்கிற மாதிரி ஒயிட் கலர் ஜாப்புக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். என்ன பண்றீங்க நீங்க? அயனிங் பண்றீங்க. அயன் வேலை பண்றேன். எங்க வீட்டுல லாண்டி வேலை. ஓகே, பரவாயில்ல, அதை பத்தி என்ன இருக்கு. சரி, அது ஹார்ட் ஒர்க் தானே. சரி, போச்சு. நிம்மதியா தூங்க மாட்டீங்க நீங்க. நைட்ல நிம்மதியா தூங்க மாட்டீங்க. அது கல்யாணம் ஆகலன்னு ஒண்ணு இல்ல. 12ல் சனி பகவான் உட்காந்துட்டாரு, நிம்மதியான தூக்கம் இருக்காது. 12ல் உட்கார்ந்தாருன்னா இவர் வந்து 3வது பார்வையாக, நல்லா பாருங்க, தான் நின்ற 3வது பார்வையாக இதை பார்க்கிறார். அப்போ தன் வீட்டை பார்க்கறது சிறப்பா இருந்தாலும் இங்க மாந்தி இருக்கிறதுனால அது இவருக்கு பிரச்சனையை கொடுக்கிறது. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப சனி பகவான் 9வது பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ 9 அப்படின்னா அது பூர்வீக தொழில் அல்லது தந்தை தொழில். அதனால தந்தை தொழில் பூர்வீக தொழில அவர் செய்கிறார். கரெக்டுங்களா? ஆமாய்யா, தந்தை தொழில். ஐயா ஒரு பாயிண்ட் கேட்கலாமா? நான் பேசி முடிச்ச பிறகு சரிங்க சரிங்க, நீங்க முடிங்க. பேசி முடிச்ச பிறகு நீங்க கேளுங்க, நான் எல்லாருக்கும் பதில் சொல்றேன். சரிங்க. சரி, இப்ப இவருக்கு கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்கணும்னா இது 7ஆம் பாவம். அது 7ஆம் பாவத்துக்கு தீசுண்யம் தான் இருக்குது, இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நிவர்த்தி ஸ்தானம் நேர் 7 செவ்வாய். அந்த நிவர்த்தி ஸ்தானாதிபதி யாரு? குரு. குருவுக்கு நேர் 7 சூரியன். சிவன் வழிபாடு பண்ணார்னா, சிவன் அடியாருக்கு தொண்டு செய்தார்னா, நல்லா எழுதிக்க, சிவனுக்கு தொண்டு செய்வது, சிவன் அடியாருக்கு தொண்டு செய்வது,
எப்படி எடுத்தீங்கன்னு ஒரே தடவை சொல்லுங்க. சொல்றேன் சார் எல்லாரும் சொல்றேன் சார். இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னா இவருக்கு திருமணம் நடைபெற ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ டைரக்டா 9ஆம் பாவத்தை இயக்கிறோம், சூரியனை பிடிச்சிட்டோம். சூரியன் வாங்கி வச்சு மிருகசீடம் தான் தேங்காய் சிவன். அப்ப சிவனை வழிபாடு பண்ணு, சிவன்கிட்ட போய் அவருக்கு கொண்டு செய்ய அப்படின்னு பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவருக்கு இந்த காற்று வீடா இருக்குதுயா, அங்க நீ ஒரு இசைக்கருவி வாங்கி கொடு, இல்ல இசை பண்றாங்க இல்லையா, தொழில் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணு. இப்படி பண்ணினா உனக்கு தோஷம் குறையும், திருமணம் நடைபெறும். இது காலதாமதமான திருமணம் தான், திருமணத்துக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு இயக்கினால், இந்த லக்னத்துக்கு 9ஆம் சொல்ல பாக்கியத்தை இயக்கினால் உனக்கு திருமணம் நடைபெற ஒரு வாய்ப்பு உண்டு. இப்ப கேளுங்க சார், கேளுங்க சார். இப்போ அவருக்கு அந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஒன்னா இருக்கிறாங்க. இத தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்கல்ல சார், அது பெருசா வேலை செய்யுமா அவருக்கு? இல்ல ஏன்னா அது பாதகத்துல திதி சூன்யத்துல இருக்கிறதுனால அது வேலை செய்யாது அப்படின்னு எடுக்கலாமா? திதி சூன்யமாயிடுது, பாதகமா இருக்குது. பாருங்க 9, 10 கூடியவர் இங்க 7ல உட்கார்ந்து இருந்தாலும் லக்னத்துக்கு அது பாதகம் தானே. அதனால அது யோகமா இருந்தாலும் அது வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே ஓகே சார். பேசுங்க சார், இப்ப பேசுங்க. இப்போ இவங்க தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2 பேரும் 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பாக்குறாங்க. 7ஆம் இடங்கிறது நமக்கு முதல் தாரம் அப்படின்னு எடுக்கலாம். அடுத்தது 9ஆம் இடங்கிறது அதுக்கு இளைய தாரம், 2ஆம் தாரம். 2ஆம் தாரம் அங்க போய் உட்காந்து சூரியன்ல அஸ்தங்கம் ஆயிடுது முதல் தாரம். அப்ப இவங்களுக்கு 2ஆம் தாரமா அப்படின்னு எடுக்கலாமா? ஒரு நிமிஷம். சூரியனால புதன் அஸ்தங்கமாகவில்லை. ஓகே, அப்ப இவங்களுக்கு 2ஆம் தாரமா வரது எடுக்கலாமா? எடுக்கலாம். அதுதான் லவ் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அது முதல் திருமணம், முதல் மனைவி தானே. இப்போ ஒரு பெண்ணை நம்ம ஒரு சில ரகசியங்கள்லாம் சொல்லக்கூடாது. இதை நீங்க ஜோசியரா இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு பெண்ணை பாக்குறோம், அந்த பெண்ணை பார்த்து நிச்சயம் பண்றோம், இல்ல அந்த பெண்ணை பார்த்து இதுதான் என் மனைவி சொல்லிட்டு முடிவு பண்றோம், கடைசியில் நின்று போச்சு, அடுத்த பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்றோம்னா அதுவே 2ஆம் தாரம் தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் பையனை பார்க்கிறோம், எல்லா வேலையும் முடியுது, நின்று போச்சு, அந்த பெண்ணு கல்யாணம் 2ஆம் தாரம் தான். இப்ப இவருக்கு நடைபெறுவது 2வது கல்யாணத்துக்கு ஈக்குவலானது தான். அப்போ இவர் காதல் பண்ணாரு, ஒரு பெண்ணை ஏதோ ஒரு பெண்ணை காதல் பண்ணாரு. அந்த காதல் பண்ணி 2 பேரும் பேசியிருப்பாங்க, போயிருப்பாங்க, ஏதோ சொல்ல பண்ணி இருப்பாங்க. அப்போ இவனுக்கும் அதுதான் மனைவி, அவளுக்கும் இவன் தான் புருஷன் தெரிஞ்சிருந்தோம். ஏதோ ஒரு காரணத்துல தெரிஞ்சிட்டாங்க. தெரிஞ்சதுனால இப்ப இவர் பெண்ணை பார்க்கறது 2வது மனைவியை எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம். இது ஒரு சூட்சகமான ஒரு சமாச்சாரம். 2வது இன்னொன்னு சொல்றேன். 7ஆம் அதிபதி பலம் எழுந்து 9ஆம் அதிபதி வலு பெற்று இருந்தால் அப்போ முதல் வீடே இது. அப்போ முதல் கரைக்கல் மனைவியோ காதலோ பிரச்சனைக்கு உள்ளாகதான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா 2வதா இதை ஏத்துக்கினாரு, 2வதா பண்ற மாதிரி இருந்ததுன்னா சூப்பர். இப்ப இத மாதிரி இருக்கிற பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் சமயமும் சந்தர்ப்பமும் கிடைக்கிற வரைக்கும் ராமன் தான். சமயம் சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கிருஷ்ணன் தான். நீங்க புரிஞ்சுக்கிறது சூப்பர் சார். இது புரியுது சார். தெரியாமலாம் 100%. அவ்வளவுதான். ஏன்னா இவங்களுக்கு 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து புதனை கொஞ்சம் அமைக்கிட்டு பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டோட 2வதா பார்த்தாங்க அப்படின்னா அதுக்குதான் நான் சிவனை வழிபாடு பண்ணு, சிவனை நினை, சிவன் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டு சொல்லிட்டேன். சூப்பர் சார். 7ஆம் கெட்டு போய் தானே இருக்கு. ஆமா, இப்போ அத்தனை பாவமும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு. அத்தனை விஷயமும் இந்த நோட்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அது 7ஆம் பாவம் நடத்த சொல்ல கொடுத்துடணும். எப்போ கொடுத்தோம் எழுதிறார், போர்டுல போட்ட அப்படியே
ஃப்ளோவா சொல்லிட்டேன், இதுதான் விதி, இதுல எந்த மாற்றமும் மாற்றம் இருக்காது. அப்ப இப்படி இருக்க சமயத்துல இப்ப இவர் முதல்ல தெரிஞ்சவர் தெரியணும் இல்லையா, அவருக்கு நம்ம கால தாமதமான திருமணத்துக்கு வாய்ப்பு. இப்போ என்ன பண்ணணும், இவருக்கு பெண்ணு யார் தரேன்னு சொல்றாங்களோ, ஒரு அடுத்த விதி, பெண்ணு யார் தரேன்னு சொல்றாங்களோ, இப்ப இவர் பார்த்தாருன்னா ஒரு 35 பெண், 35 வயசு, 32 வயசு, 30 வயசு மேல தான் பார்ப்பாரு. என்ன வயசு இப்ப இவருக்கு? 38 வயசு. எப்ப 38 வயசு. சரி, இப்ப கல்யாணம் ஆகுமா? இன்னொரு கேள்வி கேட்கணும் இல்லையா? இந்த கோச்சார குரு இங்க இருக்க சொல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்ல, இந்த கோச்சார குரு இங்க வந்துட்டாருன்னா, எங்க இந்த கோச்சார குரு மிதுனத்துக்கு வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 2ஆம் பார்வையாக புத்தனை பார்ப்பாரு. 2 3 4 5 6 செவ்வாய் சனி வக்ரம். இந்த செவ்வாய் இங்க வக்ரமா போயிடுறாரு, இங்கதான் வக்ரமா இருக்கிறாரு. அப்போ வக்ரமா இருக்கிற காலத்துல ஒரு வாய்ப்பு, கோச்சார குரு மிதுனத்துக்கு வரும் காலத்துல, 7 குரு காலத்துல இங்க ஒரு ஒரு திருமணத்திற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. முயற்சி எடுத்தாருன்னா ஒரு கோவில்ல கல்யாணத்தை வச்சுக்கோ, ஒரு கோவில்ல கல்யாணத்தை வச்சுக்கினா சிறப்பா இருக்கும். அயன சயன போகம் கொஞ்சம் கட்டு இல்லாம கல்யாணம் ஆகட்டும், அதுக்குண்டான பரிகாரத்தை அப்ப பாத்துக்கோ. அப்போ நமக்கு ஏன் கல்யாணம் ஆகல, இது வந்து பாருங்க, என்ன வீடு இது? நிலம். இது காற்றா? அது காற்று வீடு சார். இது நீர் வீடு. இது நெருப்பு வீடு. இது இது நில வீடு. நில வீடு. அப்ப நில வீடு இருக்குது இல்லையா? அப்ப நில வீடு அப்படின்னா, சார் உங்க வீட்டுல ஏதாவது குடும்பத்துல ஏதாவது சிக்கல் இருக்குதா? இருக்குயா. இருக்குதா? ஆமா இருக்குயா. என்ன சிக்கல் இருக்கு சொல்லுங்க, நிவர்த்தி பண்ணலாம். எங்க அப்பாவை வச்சுதான் சிக்கல். அவர் வந்து அவர் சொல்றத ஒரு சரி, வேற அவருக்கு நினைச்சதை சாதிக்கணும். அதுதான் 9ஆம் வருஷம் பாதுகாத்துல உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்படி சொல்லல. சரி, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஒண்ணு கேட்குமா? இப்போ முடிய போகுது, குரு தசை வருது. அதாவது மார்ச் மே 14 இருந்து குரு தசை. அப்போ குரு தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்டோபர் 12ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. சரி, இது வந்து ஒவ்வொரு சாப்ட்வேருக்கு ஒவ்வொரு கொஞ்சம் வித்தியாசம், ஒரு 3 மாசம் 4 மாசம் வித்தியாசம் போயிதான் இருக்கும். தப்பு ஒண்ணு இல்லை. இப்போ குரு தசை விட குரு பாக்கியத்தை எழுப்பு முதல்ல. சரி, உங்ககிட்ட என்ன சார் ஒரு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் என்ன இருக்குதா? உங்ககிட்ட ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கு? நீதான் ஜாதகரே. அப்படி எல்லாம் இல்ல சார். சரி விடுங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வேற மாதிரிலாம் பலன் சொல்லக்கூடாது. 4 என்பது ஒழுக்கம். 4ஆம் அதிபதி சுயசாரம் பெற்று 3இல் அமர்ந்துள்ளதால் அப்ப ஜாதகர்கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்ப பாருங்க, இது வரைக்கும் போதும். செவ்வாய் மாந்தினா நிலம், நிலத்துல என்ன நீர், இங்க நெருப்பு, இங்க நிலம், காற்று, தண்ணீர், இங்க நிலம். நிலத்துல பிரச்சனைனா எப்படி? வீடுதான் பிரச்சனையா? சரி, செவ்வாய் ராகு அதே பிரச்சனை. ஏதாவது ஏன் சார்? 2ஆம் பாவத்துல மாந்தி இருக்கு. குடும்பத்துல உங்க வீட்டுல ஏதாவது இறந்தவங்களோட ஆஸ்தியோ இல்ல வேற ஏதாவது அவங்க சம்பந்தமான பொருளோ வச்சிருக்காங்களா? அதுதான் கேட்கறது யோசனை பண்றேன். எப்படி கேட்கறது? ஏன்னா இவ்வளவு சோர்வ நோண்டிட்டான் அவனை, எப்படி கேட்கறது? சரி கேட்டு பாருங்க. ஏதாவது வீட்டுக்குள்ள ஏதாவது மண்ணிலையோ அங்க இருக்கிற இடத்துல ஏதாவது என்ன உங்களுக்கு தெரியாம ஏதாவது பொதிச்சிருக்காங்களா?
அதெல்லாம் வீட்லயே ஏதாவது அஸ்தி மாதிரி யூஸ் பண்றீங்களா, இல்ல இறந்தவங்களோட பொருள் ஞாபகார்த்தமா வச்சுக்கிறது, அவங்க எழுதுற டைரி, பேனா? அப்படி இல்லை. எங்க தாத்தா இப்பதான் இருந்தாரு, ஒரு 3 வருஷம் ஆச்சு. அவருடைய துணி எல்லாம் இருக்கு. அவருடைய துணி எல்லாம் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அவருடைய துணி மட்டும்தான் இருக்கு. தானம் பண்ணிடுங்க. நில வீடு அதை எதுவுமே வச்சுக்காதீங்க. நில வீடா இருக்கா, 2ஆம் பாவமா இருக்கு, அதுல மாந்தி இருக்குன்னா வீட்டுல பொதுவா கிராமத்து சைடுல போனீங்கன்னா செய்வன கோளாறுன்னு ஒரே வாரத்துல முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அதை நீங்க தானம் பண்ணிடுங்க. எப்படி கேட்கறதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன், அவரு கேட்டார். நெகட்டிவ்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அந்த 2ல மாந்து இருந்துச்சுன்னா, அது உங்க குடும்பஸ்தானத்துல. அதனால அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதுல தானம் பண்ணிடுங்க. தானம். 2வது, நீங்க திருக்காலத்தி ஈஸ்வரனை போய் வழிபாடு பண்ணுங்க. திருக்காலத்தி அப்பனை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்க அங்க பரிகாரம் பண்ணீங்களோ பரிகாரம் பண்ணலையோ, எனக்கு அப்பால சமாச்சாரம். அங்க திருக்காலத்தீஸ்வரை போய் தரிசனம் பண்ண சொல்ல, தாயார் தரிசனம் பண்ண சொல்ல, தாயாருடைய இடுப்புல இருக்க ஒட்டியானத்தை பார்க்கணும். தாயார் இடுப்புல இருக்கிற ஒட்டியானத்தை பார்க்கணும். சுவாமியை பார்க்க சொல்ல 27 விளக்கு எரியும். அந்த 2 விளக்கு மட்டும் காத்துல ஆடாம இருக்கும். அந்த விளக்க பார்க்கணும். இத மாதிரி ஒரு சில பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார், அப்போ அந்த இறந்தவங்களோட போட்டோ வச்சிருக்கிறது பிரச்சனையா சார்? போட்டோவுமே இருக்கக்கூடாதா? இறந்தவங்க சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும். போட்டோ பிரச்சனை சார், அவங்க யூஸ் பண்ண பொருள் சார், அது பொருள் தான் பிரச்சனை. ஓகே சார், இப்போ ஒண்ணும் இல்லை சார். இப்போ இருங்க மாந்தி எங்க இருக்கிறதோ அங்க ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். யார் இப்ப 2ல மாந்தி இருந்தா வாக்குல பிரச்சனை. ஏழாயிரமா ஓஹோ இங்க பயிர் பிரச்சனை மாதிரி கேட்டு வாக்கு பிரச்சனையா? பிரியான்றவங்க மியூட் பண்ணணும். அது யாரு ஹோஸ்ட் வச்சிருக்காங்க, அவங்க மியூட் பண்ணி விட்டா கரெக்டா இருக்கும். சரி கரெக்டா வந்துச்சுங்களா? வாக்கு அந்த குடும்பம் வாக்கு சார்ந்த பிரச்சனை சொன்னா, அப்போ அந்த குடும்பத்துல வாக்கு இவர் வந்து ஏடாவணும் பேசக்கூடாது. யோசனை பண்ணி பார்த்து பேசணும். அதே சமயத்துல பொருளாதார ரீதியில கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும். மாந்தி எங்க இருக்கிறதோ, இது வந்து நில வீடா இருக்கிறதுனால அந்த வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். இதே நீர் வீடா இருந்தா நீர்ல கண்டம் இருக்குது, நீர்ல நீங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு வீடுன்னா நெருப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து சொல்லணும். காற்று வீடு அப்படின்னு கேட்டாலும் உங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு. இப்போ முதல்ல இவங்க ஒரு கூட்டமா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகக்கூடாது. நிலம் தானே. கூட்டமா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு போகக்கூடாது. போனாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு இப்படி எடுக்கணும். அப்ப இவங்க என்ன பண்ணணும், மண்ணு தத்துவம் இருக்குது இல்லையா? அப்போ வந்து கோயில் கட்ட வீடு கட்ட இவங்க வீடு கட்ட சொல்ல, ஏதாவது ஒரு கோயில் எதனா கட்டாங்க அப்படின்னா ஒரு வண்டி மண்ணு தானமா பண்ணு சிறப்பு. சரி, வேற என்னப்பா வேணும் உங்க ஜாதகத்துக்கு? அவர் பேர் என்ன? பிரகாஷ். டவுட் கேள்வி. ராகுதேசம் வந்து இப்போ முடிய போகுது. குருதேசம் அடுத்து வரப்போகுது. குருதேசம் மேல ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். அதுதான்பா. இதுக்கு மேற்பட்டு நீ வந்து நான் சொன்ன மாதிரி திருக்காலத்தி அப்ப நான் போய் பாருன்னு சொல்றேன். ஏன்னா உன்னுடைய யோகி அவயோகி 2மே வந்து ராகு கேது. அஸ்வினி நட்சத்திரத்துல கேது ராகு அங்கே உக்காந்துட்டாரு. இவரு வாங்கி வச்சாரம், கேது வாங்கி வச்சாரம் தெரியல. அப்ப 2மே யோகி வந்து உனக்கு வந்து யோகி போட்டுன சித்தம். ஆமா, சித்தம் தான். அப்ப 2மே யோகி அவயோகி. கேது ராகு இருக்கிறதுனால இங்க ராகு வாங்கி வச்சாரு, கேது இருக்கிறதுனால 2மே ஒன்னா ஏற்கனவே கேட்டீங்கன்னா அதுக்கு திருக்காலத்தி அப்பனை தான் இப்ப தரிசனம் பண்ணணும். அப்ப திருக்காலத்தி அப்பனை போய் தரிசனம் பண்ணு. அங்க பரிகாரம் பண்றாங்க. நீ இது முன்னாடி பண்ணனியோ பண்ணது நமக்கு தெரியாது. பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல, பண்ணியிருந்தா பரவாயில்ல. பண்ணலன்னா ஒரு நிவர்த்தி பண்ணிக்கோ. போய் தரிசனம் பண்ணிட்டு வா. அப்பப்போ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை 4 மாசத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வா. சிவனே அவரையே பிடிச்சிக்கோ, கெட்டியா பிடிச்சிக்கோ. உனக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு.
பெல் அடிச்சிடுச்சு, வாய்ப்பு உண்டு. சரி, ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, கோசார குரு வந்து எந்தெந்த இடத்துக்கு வந்தா திருமணம் நடக்கும்னு சொன்னீங்க. இப்போ கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, கோச்சார குரு மிதுனத்துக்கு ஒரு சொன்ன கல்யாணத்துல நடக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பிளேஸ்மெண்ட் சொன்னீங்க. கோச்சார குரு மிதுனத்துக்கு வந்தா ஒரு வாய்ப்பு உண்டு. அதை தவிர வக்ர நிவர்த்தி, குரு வக்ரனமா இருக்கட்டு. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல, நீங்க சொன்னீங்க எழுதுறதுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா எழுத முடியல. இல்ல இல்ல, என்ன சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க வந்து நான் பிளேஸ்மெண்ட் எல்லாம் இப்படி தொட்டு தொட்டு பாத்தீங்க. குரு இந்த இடத்துல எல்லாம் குரு இங்க வந்தாருன்னா 2வது பார்வையா சுக்கிரனை தொடுவாரு, 2, 3, 4, 5 கேது தொடுவாரு, 6, 7 செவ்வாய் தொடுவாரு, 8, 9 குரு தொடுவாரு. அப்ப குருவத்தோட சொல்ல இங்க செவ்வாய் சனி வக்ரமா இருக்கிறதுனால 2 பேர் யாராவது வக்ரமா ஆனாங்கன்னா இங்கதான் இருக்கிறாரு. அப்ப இந்த கோச்சார குரு இங்க வந்தாலும், குரு சனி பகவான் போய் ரிவர்ஸ்ல வந்தாலும், இந்த ஒரு வருஷம், அதாவது 2024, 26ல ஒரு 40 வயசு அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோ. கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கோ, திருமணத்தை கோவில்ல வச்சுக்கோ, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பாருங்க, பாதகத்துல யார் இருக்கிறாங்களோ அந்த காரகமே இவரை பிரச்சனை பண்ணும். அப்போ 9ஆம் அதிபதி சூரியன் பாதகத்துல உட்காந்துட்டாரு. அதனால இவர் தகப்பனாலும் கொஞ்சம் பிரச்சனை பண்ற ஆளுதான், நமக்கு பெருசுபட்டு கூடாது. அப்போ இதுல எது நல்ல கிரகமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 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 ஜாதகத்துல எது நல்ல ஆட்சி உச்சம் பெற்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜாதகத்துல எது ஆட்சி உச்சம் பெற்று? ஆட்சியில இருக்குல்ல, புதன் ஆட்சியில இருக்குல்ல சார். அப்ப இவரு, இந்த ஜாதகரு, இவருடைய இளைய சகோதரி இருக்கிறாங்களா சார்? உங்களுக்கு இளைய சகோதரி இருக்காங்களா? இருக்கிறாங்க சார். இளைய சகோதரியோ தாய் மாமனோ சொன்னாருன்னா இவர் ஏத்துப்பார். மனுஷன் இவர் ஜாதகத்துல இவர் சகோதரி, இளைய சகோதரி அண்ணா இப்படி பண்ணு சொன்னா கண்டிப்பா பண்ணுவார். மாமன் சொன்னார்னா கண்டிப்பா பண்ணுவார். இது வேற யாரு சொன்னாலும் இவர் காதுல போட்டுக்க மாட்டார். கரெக்டா? மாமன் சொன்னார்னா கண்டிப்பா பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். அப்போ இது மேல்பட்டு பாரு, பொருத்தமே பார்க்காத, எத்தையும் பார்க்காத. பொண்ணு உனக்கு பிடிச்சிக்கிச்சா, பொண்ணுக்கு உனக்கு பிடிக்குதா, அழகா. ரெண்டாவது, நீங்க வந்து முருகர் கோயில்லையோ சிவன் கோவில்லையோ அர்த்த ஜாம பூஜை நடக்குது இல்லையா? தெரியுமா? அப்படின்னா அர்த்த ஜாம பூஜை நைட் 8 மணிக்கு நடக்குது இல்லையா? அர்த்த ஜாம பூஜையில கலந்துக்குன்னு அங்க பாலும் பழமும் வாங்கி கொடு, அந்த பூஜையில கலந்துக்குன்னு இங்க வாங்கி கொடு, அங்க கொடுக்குற பிரசாதத்தையே வாங்கி சாப்பிடு. இறைவன் அணுகிறதுனால கல்யாணம் நடக்க ஒரு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு சொல்லிக்கிறேன். நானே என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, கல்யாணம் ஒண்ணு பண்ணா வடிவுடையம்மன் கோயில்ல கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன். நீ எங்கன்னா பண்ணிக்க சாமி, எங்கன்னா பண்ணி. வடிவுடையம்மன் கோயில்ல பள்ளியாறு பூஜை நடக்குதா? எனக்கு தெரியலையா? பள்ளியார பூஜை எந்த கோயில்ல நடக்குதோ அந்த கோயில்ல போய் தரிசனம் பண்ணு, அந்த பள்ளியார் நிகழ்ச்சியை பாரு. அப்போ கல்யாணம் உனக்கு நடக்கும். சிவன் கோயில்ல தான் சார் மேக்ஸிமம் நிறைய நடக்கும். சிவன் கோயில தான் பண்றாங்க, நிறைய பண்றாங்க. சிவன் கோயில் அவரு சிவன் கோயிலும் இருக்கு. வடிவுடையம்மன் கோயில்ல சிவன் கோயில் தானே. நீ பாருங்க, திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்ல போய் பாருங்க. நான் எல்லாம் சொல்லல, சிவனும் இருக்கிறார், அம்மாவும் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்குதான்னு பாருங்க. எனக்கு தெரியாது. சரிங்க. நான் அந்த கோயிலுக்கு போனோம்னு தான் நினைக்கிறேன். கிட்ட போய் கூட ஏதோ ஒரு காரணம் கோயிலுக்கு போக முடியாது, திரும்பி வந்துடுறேன். அதான் அப்படி பாருங்க, அதை பார்த்துட்டு பேசலாம், கட் பண்ணிடு. அப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது கிடைச்சது ஏத்துக்குங்க, தேடிட்டு நீங்க வந்து இது பண்ணாதீங்க. கிடைச்சதா ஏத்துக்குங்க, சந்தோஷம் கூட பண்ணுவீங்க. இது வந்து பரிகாரமும் சொல்லியாச்சு, ஜாதகமும் பலனும் சொல்லியாச்சு. நீங்க எடுக்க வேண்டியது
சிறப்பா நடக்கட்ட கல்யாணம். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். சரிங்க. ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ ஒரு 9 மணி ஆயிடுச்சு. எங்க அப்பா வந்துட்டாரு. எங்க அப்பா வந்துட்டாருன்னா சவுண்டா பேசாரு, இதெல்லாம் இருக்கும். அதனால தான் நான் கட் பண்ணிடுறேன் 9 மணிக்கு மேல. சரிப்பா, சரிங்க, சொல்லிடுறேன். சரிப்பா, சரிப்பா, சரி, ஓகே, 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 சரி, சரி சார். வேற என்ன சார்? இப்ப நான் கேளுங்க சார். யார் யாருன்னா டவுட் கேளுங்க சார். சார் இந்த திருமண வயது இப்ப திருமண காலத்தை எப்படி சார் கணிக்கிறது, அதை சொல்லுங்க சார். சார் இது இந்த ஜாதகத்துக்கு அதாவது எப்பவுமே ஒரு பாவம் கெட்டு போச்சுன்னா பரவாயில்ல, 2 பாவமும் கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ நீங்க யாருன்னா இருக்கீங்க இல்லையா, கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்க இல்லையா, உங்க ஜாதகத்தை கொடுங்க, நான் பலன் சொல்லி தயவுச்சிட்டமா தேவையில்லையா உங்களுக்கு? இதை அழிச்சிடுங்க சார். யாருன்னா இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, உங்க ஜாதகம் இருக்கு இல்லையா, கல்யாணம் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதை சொல்லுங்க. நான் உங்களுக்கு எந்த வருஷம் நான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றேன். கொஞ்சம் இவருக்கு அயனசேன போகம் கொஞ்சம் கம்மி தான். இப்போ கேது தான் நின்ற பாவத்திலிருந்து 3வது வீட்டை பார்க்கும், இங்கேயும் பார்க்கும், இங்கேயும் பார்க்கும், 1ஐயும் பார்க்கும், 5ஐயும் பார்க்கும். கொஞ்சம் மொட்டை அடிங்களா அப்பப்போ கொஞ்சம் தம்பி, ஒரு மொட்டை அடி. இந்த கேதுவோட பார்வையில ஒரு டவுட் இருக்கு சார், கேட்கலாமா? நான் கேளுங்க. கேது இப்ப எல்லா கிரகமும் கிளாக் வைஸ்ல சுத்துது, இந்த கேது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அப்ப பார்வை அதே திசையில எடுப்பீங்களா, இந்த ஆப்போசிட் திசையில எடுப்பாங்க? எனக்கு அது ரொம்ப நாளா டவுட் இருக்கு. இங்க இருக்குது இல்ல, இதுக்கு 3-11 பார்வை. எப்படி 3-11 பார்வை இப்படின்னு வந்தா 11 இங்க வரும், இப்படி பார்த்தா இங்க வரும்போது. தம்பி இப்ப உங்க அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு படுத்துதா? ஆமா ஐயா. உங்க அம்மா உடம்பு படுத்துதா? ஆமா. சரி, எப்படி சொல்ல உங்களுக்கு தெரியாது, மற்றவங்க சொல்லுங்க. கோச்சரத்துல கண்ணியில இருக்காரு கேது போறாரு. அப்ப தாயோடைய மனநிலையோ அது தாய்க்கு உடம்பு கொஞ்சம் பிரச்சனை பண்ணதான் செய்யும். கிட்டக்க போறாரு, உத்திரம் 2, இவங்க 17 டிகிரி நிக்கிறாரு, இவர் 6 டிகிரி நிக்கிறாரு, 3 டிகிரி நிக்கிறாரு. இந்த கோச்சார கேது வெளியில போற வழிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா இவரு லக்னத்தை பாக்கிறதுனால அப்பப்போ ஒரு மொட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் குறையும். ஓகே, ஆயிடுச்சுலாமா? சில பேர் ராகு கேதுக்கு பார்வையே இல்லைன்னு சொல்றாங்க. 3-11 பார்வை இருக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. 3-11 தான் சரியான பார்வை. ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இந்த பக்கம் 90 டிகிரியும் இந்த பக்கம் 90 டிகிரியும் தன் கதிர்வீச்சுகளை செலுத்தும். எல்லா கிரகமும் ராகு மட்டுமா? எல்லா கிரகத்துக்கும் உண்டு சார். அது ஜிஎம்பி முறையில பண்ணணும். அது ஓகே. மெயினா ராகு எதுக்கு எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தர் ஜாதகம் சொல்லுங்க. உங்க வயசு அந்த டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்க, ஜாதகம் சொல்லுங்க. இப்ப என்ன சார் சொல்ல போறீங்க, சொல்லித்தர போறீங்க? திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் ஒருத்தர். யாராவது ஒரு திருமணம் ஆனவங்க ஒரு ஜாதகத்தை சொல்லுங்க, நான் அதுக்கு பலன் சொல்றேன். வெற்றி சார் நீங்க சொல்லுங்க சார். யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. இருக்காரா? அவர் போயிட்டாரு சார், அவருக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாரு. சரி சார், தனியா சொல்ல சார், நீங்க சொல்லுங்க. நீங்க தானே கேட்டீங்க சார். லக்னத்துல குரு லக்னம் கன்னி லக்னம். ஓகே. லக்னத்துல குரு இருக்காரு. ஓகே. ஒண்ணு தேடி வந்துடுச்சு. அது ரெண்டாவது இடத்துல சூரியன் இருக்காரு. 3வது இடத்துல புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. புதன், சுக்கிரன், ராகு. 5ல சனி.
7 சந்திரன், 9 கேது, ஓகே. 11 செவ்வாய் சார், 12 மாந்தி. அது வேணாம், இது இப்படி போட்டது. இது டேட் ஆஃப் பர்த் வருஷம் சொல்லுங்க. 7/11 1992. 1992. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அதுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு சார். சரி, நான் சொல்றேன். இப்ப பாருங்க, குரு இங்க நிக்கிறார். குரு இங்க நிக்கிறார். 12 வயசுல குரு இங்க இருப்பார். குரு 12 வயசுல இங்க இருப்பார். 24 வயசுல இங்க இருப்பார். 25, 26, 27, 27 வயசு. அப்ப என்ன வயசு இப்ப நடக்குது அவருக்கு? 98, இது ஒரு 24, 32 வயசு ஆகுதுங்களா? ஆமா சார். கரெக்டா சார்? 31 வயசு. அப்போ இங்க எப்போ கோச்சார குரு இங்க வருங்காலத்துல சுக்கரனை தொட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ 27 வயசு கல்யாணம் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா 29 வயசு கல்யாணம் வந்திருக்கும். 29 வருஷத்துல 29 வயசுல கல்யாணம் சார். அவ்வளவுதான் சார். கொஞ்சம் நோட் பண்ணுங்கம்மா. நீங்க ஏதோ உங்க ஃபேன் ஏதோ கருத்து போட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல ஃபேன் ஏதோ ஒண்ணு கருத்து போட்டு ஓடுது. இது எப்படி கணக்கு, இது எப்படி நீங்க கணிச்சு சொல்லி விடுங்க சார், எப்படி பாத்தீங்க? அதான் சார். இப்போ குரு தான் சுப காரியத்தை நடத்தி குடிக்க வேண்டியது. உங்களுக்கு குரு கோச்சார ஜனனகால குரு இங்க நிக்கிறார். இந்த குருவை ஒவ்வொன்னா தள்ளிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு இடம் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இது 1 வயசு, 2 வயசு. அப்ப 2 வயசுல நீங்க ஏதாவது சொத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களா? நீங்க பிறந்த பிறகு 2 வயசுல சொத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களா? தெரியல சார், எனக்கு தெரியல. ஜாதகம் தான் கேட்கணும் சார். இல்ல தெரியல. சரி, விட்டுடுங்க. அப்ப 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இது 12 வயசு இங்க நிக்க போறாரு. அப்போ அவர் கல்யாணம் ஆக வேண்டிய சான்ஸ் இல்ல. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 அவர் கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்துடுச்சு. 25ல குரு வரார். இங்க வந்தாலும் நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? ஆண் ஜாதகம் சார். இது ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம் அப்படின்னா இந்த ஒரு ஆண் சுக்கரனை தொடணும். அப்போ சுக்கரனுக்கு 3வது பார்வையாக வருது. டைரக்டா தொடுவோம். 1, 24, 25, 26, 27 இங்க வர சொல்ல கோச்சார ஊர் இங்க இருக்க சொல்ல சுக்கரனை தொடுறார். 3வது படி சனியை தொடுறாரு. 5வது படி சந்திரனை தொடுறாரு. 7 கேத தொடுறாரு. 8 செவ்வாய் தொடுறாரு. 9 குருவை தொடுறாரு. அப்போ இந்த கோச்சார குரு சுக்கிரன் என்ற கலத்திரக்காரர்களை தொடுகிறார். அப்ப கல்யாணம் நடக்குதா? நடக்கல. அடுத்த வயசு இங்க 29 வயசு வர சமயத்துல கோச்சார குரு சனியை தொடுகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது. அப்போ இங்க இருக்க சொல்ல ஏதாவது சொத்து வாங்கியிருப்பார். கோச்சார குரு இங்க வர சொல்ல ஏதாவது இடம் வாங்கியிருப்பாரு, இல்ல நகை வாங்கியிருப்பாரு. இங்க வந்த பிறகு இதுக்கு இதுதான் காரகர், கர்ம காரகர். கர்ம காரகனை கோச்சார குரு தொடும் பொழுது இவருக்கு 7ல செவ்வாய் இருக்கிறது, 9ல குரு இருக்குது, 11ல சுக்கிரன் இருக்குது. ஏக காலத்துல குரு பகவான் சனி பகவானையும் குருவையும் சுக்கிரனையும் தொடுங்காலத்தில் ஜாதகருக்கு சுப நிகழ்வு நடைபெறும். புரியுதுங்களா? அப்படியே கிரகத்தை வச்சுக்குங்க. அப்படியே குருவை நவத்திக்கிட்டு வாங்க. இப்ப 5 வயசுல ஒரு கர்மம் நடந்திருக்கும். 5 வயசுல ஒரு கர்மம் நடந்திருக்கும்.
6-7 வயசுல ஒரு 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 குழந்தை பிறந்து 7 வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். 8, 9, 10, 11 வயசுல சொத்து வாங்கியிருப்பாங்க. இந்த குரு சுபகாரத்தை தொட்டு வர சொல்ல அப்படியே பார்த்துக்கலாம். அதே மாதிரி குருவுக்கு 2ல சூரியன் இருக்குது. இந்த ஜாதகர் கண்ணாடி போடுவார். இந்த ஜாதகர் கண்ணாடி போடுவார். போட்டுக்கிறாருங்களா? ஆமா சார். ஆமா. இந்த ஜாதகர் கண்ணாடி போடுகிறார். இந்த அப்படியே வந்து 2 சூரியனுக்கு 2ல புதன் இருக்குது. தகப்பனர் அறிவாளி தான். சூரியனுக்கு 2ல சுக்கிரன் இருக்குது. அச்ச உள்ளூர்லயே இருக்குது, கூடவே இருக்குது. சூரியனுக்கு அப்புறம் ராகு இருக்கிறார். நல்லது, தப்பு ஒண்ணு இல்லை. அப்படியே இந்த இப்படியே நவுத்தினே வாங்க. நவுத்தி வந்தீங்கன்னா குரு இங்க வரப்போறாரு. 4ல குரு வரப்போறாரு. 4ல குரு வந்து நல்லது தானே. 5ல வரப்போறாரு சனி. அப்ப 5 வயசுல ஒரு கர்மம் நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா 5 இல்லைன்னா 17 வயசுல ஒரு கர்மம் நடந்திருக்கும். அப்ப 5 சேர்த்துட்டுனா 6, 7 நல்லதுதான். குருச்சன் நல்லதான் இருக்கிறாரு. இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2வது 7ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால பெண்ணு இவரை தேடி பொண்ணு வந்திருக்கும். இவங்க ஒண்ணு ரொம்ப முயற்சித்தான்னு அவசியம் ஒண்ணு இல்லை. ஓகே, பார்த்திருப்பாங்க. பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்திருப்பாங்க. அந்த பார்த்து ஆரம்பிச்ச உடனே கல்யாணம் முடிஞ்சிடும். இதுக்காக வந்து பொண்ணு கிடைக்கணும் ரொம்ப தேடிலாம் இருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? கரெக்டா சார்? கரெக்ட் தான் சார். கரெக்ட். நீங்க சொன்னாதானே தெரியும் எனக்கு. நான் வந்து அது சரியா சொல்றேன்னா இது தப்பா சொல்றேன். ஏன்னா சொல்லுங்க. 7ஆம் அதிபதி லக்னத்துல வந்து உக்காந்த உடனே அப்ப இவருக்கு வந்து பெண் இவரை தேடின்னு வரும்னு அர்த்தம். சரி, புதன் கேது 1, 2, 3, 4, 5, 6, 7 புதன் கேது சுக்கிரன். இவங்க வீட்டுல ஒரு காதல் கல்யாணம் நடந்திருக்குதா? ஒரு விருப்பப்பட்ட கல்யாணம் நடந்திருக்குதா? அவங்க சிஸ்டருக்கு ஆகிடுது சார். எப்படி சொல்றோம்? தசையே போடல, புத்தி போடல, எதுவுமே போடல. டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் குத்துறீங்க. லக்னம் போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். எதுவுமே தேவையில்லை. ஒரு கல்யாணம் அவங்க வீட்டுல காதல் கல்யாணம் நடந்திருக்குது. சுக்கிரன் புதன் என்பது சகோதர சகோதரியை குறிக்கும். அதுக்கு நேர் ஏடில் கேது இருக்கிறதுனால இப்ப இவங்களுக்கு ஒரு காதல் கல்யாணம் நடந்திருக்கும். காதல் கல்யாணம் நடந்ததுனால்தான் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா அங்க கொஞ்சம் அவங்களுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். காதல் கல்யாணம் பண்ணியதுனால அந்த பிரச்சனையோ லாபமோ நஷ்டமோ இங்க வந்து சொல்ல முடியாது. அதனால அவங்க சந்தோஷமா நம்மளா தேடிக்கிற வாழ்க்கை நம்ம தான் போய் ஆகணும். வேற வழிகளும் போயிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இவருக்கு 10ஆம் இடம் 2ஆம் இடம் கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். குடும்பமோ அல்லது கண்ணோ அல்லது வாக்கு ஸ்தானத்திலயோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஏன்னா இந்த செவ்வாயும் சனியும் ஏக காலத்துல 2 பேருமே 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனை, கண்ணுல பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குடும்பத்துல ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யும். அது நிவர்த்தி பண்றதுக்கு கோயிலுக்கு போக சொல்லுங்க. அவ்வளவுதான். வேற என்ன டவுட் இருக்குது? அதுல வேற எதாவது கேட்கணும்? சனி எப்படி சார் 2ஆம் பாவத்தை பாக்குறது? இங்க இருந்து 10வது பாரியா பாருங்க. சனி 10வது பார்வை, செவ்வாய் 4ஆம் பார்வை. சனியும் செவ்வாயும் எந்த பாவத்தை பார்க்கிறதோ அது காலபு தத்துவத்துக்கோ லக்னத்துக்கோ என்ன பாவமோ அந்த பாவம் கண்டிப்பா பாதிக்கும். சூரியன் வந்து 12ஆம் அதிபதியா வராரு. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறப்போ அவங்க ஃபேமிலி சர்க்கிள் ஏதாவது 2 திருமணம் நடந்திருக்கான்னு கேட்கலாம். அவர் வாங்கிய சாராதிபதி பாருங்க. அந்த சாராதிபதி நீச்சமா இருந்துச்சுன்னா அதான் சொல்றது. குடும்பத்துல பிரச்சனை சொல்லிட்டேன், அல்லது அது கண்ணுல பிரச்சனை சொல்லிட்டேன், வாக்குஸ்தானத்துல சொல்லிட்டேன். பதில் அவங்கதான் சொல்லணும் குடும்பத்துல பிரச்சனைலாம். அப்ப சூரியன் இருக்கிறாரு.
அப்ப இருக்கிறதுனால வாங்கிய சாராதிபதி நீச்சமானால், அஸ்தங்கமானால் அந்த எழுதிக்கு ஒரு பாவ காரகம், அதாவது ஒரு பாவாதிபதி எழுதி, ஒரு பாவாதிபதி எழுதிக்கு, ஒரு பாவாதிபதி வாங்கிய சாராதிபதி, வாங்கிய சாராதிபதி அஸ்தங்கம், நீச்சம், திதிசூன்யமானால் அந்த பாவத்துக்கு பிரச்சனை உண்டு. ஆறு எட்டு 12 எப்பவுமே அது முதலே சொல்லிட்டு இல்லையா, அதை விட இது இன்னும் ஓகே. டெபாசிட்டர் தீரி, அதாவது அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்தவர் அவரும் நீச்சமானால் 100% பலன் எழுந்துடும். சொல்லுங்க. டெபாசிட்டர் தியரி, அதாவது ஒரு கிரகத்துக்கு இடம் கொடுத்தவர் நல்ல நிலையில் இருந்தார்னா சிறப்பு. அதுக்கு பேர் டெபாசிட்டர் தியரின்னு பேர். சரி, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. இன்னைக்கு வகுப்பு நல்லா இருந்ததா, இல்ல ஏதாவது டவுட் இருந்தா ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. வகுப்பு 9 வரைக்கும் வகுப்பு முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஏதாவது 2 ஜாதகம் கொடுங்க, நல்ல ஜாதகமா கொடுங்க, இல்ல டைவர்ஸ் ஜாதகமா கொடுங்க, எந்த ஜாதகம்னாலும் கொடுங்க. அது எப்படி பார்க்கறது, இல்ல பொருத்தம் அதாவது நிச்சயமாகி இருந்த கல்யாணத்தை பொருத்தம் பார்க்கறதுக்கு எங்கிட்ட கொடுக்காதீங்க. சாதாரணமா ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் கொடுங்க. நிச்சயமாயிருது ஏன்னா நான் பொருத்தம் பார்க்கற விஷயத்துலயும் மத்தவங்க பொருத்தம் பார்க்கறது நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால அது மாதிரி கொடுக்காதீங்க. உங்க தெரிஞ்ச ஒரு ஜாதகம் டைவர்ஸ் ஆகிற டைவர்ஸ் போட்டிருக்கிறாங்களா அந்த ஜாதகம் கொடு, இல்ல கல்யாணமாகி பிரிஞ்சிருக்கிறாங்களா அந்த ஜாதகத்தை கொடு. எப்படி ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்காக பிரிஞ்சாங்க நான் பலன் சொல்றேன். சரிங்க. ஒரு பிரிஞ்சவங்க ஜாதகம் திருமணம் நடக்கும், அது ஜாதகம் கூட நாளைக்கு ஒண்ணு கொடுக்கட்டுமா சார்? சொல்லுங்க. வர நானு மைக் கைட்டிட்டேன். இப்ப இல்ல, நாளைக்கு சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. திருமணம் ஒருத்தங்க ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, ஆனா இன்னும் அந்த பொண்ணு தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த ஜாதகம் நாளைக்கு கொடுக்கட்டுமா சார்? நாளைக்கு கொடுங்க. ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க வீடு டெபாசிட்டர் தியரி சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது என்னன்னா இப்போ 5ஆம் பாவத்து அதிபதி சந்திரன்னா, சந்திரன் அதாவது சந்திரன் விருச்சிகத்துல நீச்சமாயிட்டாரு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் லக்னத்துக்கு 10ல இருந்து திக்பலம் ஆயிட்டாரு. ஓகே, பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்ல. டெபாசிட்டர் தீரி நல்ல நிலையில இருந்தா பிரச்சனை இல்ல. அப்ப அது நல்லதுன்னு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப அந்த சந்திரன் வாங்கிய சாராதிபதி 6, 8, 12ல போக கூடாது. ஆமா, மனசும் பாதிக்கும், பிரச்சனை இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா? அது என்ன பாவமும் பாதிக்கும், அந்த கிரகமும் பாதிக்கும் இல்லையா? ஆமாங்கய்யா. சரி சார், 10ல மாந்தி இருந்தா ஏதாவது பிரச்சனை வருமா சார்? மாந்தி எங்க இருந்தாலும் ஒரு குற்றத்தை கொள்கிறது. இப்போ மாந்தி என்பது பிரேத சாபத்தை சொல்லும். அது எங்க இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ தொழில் பிரச்சனையா, தொழில பிரச்சனை இருக்கதான் செய்யும். தொழில் செய்யற இடத்துல ஏதாவது ஒண்ணு பிரச்சனை இருக்கவே செய்யும். இந்த மாந்தி, அதனாலதான் நம்ம ஊர்ல யாரும் மாந்தியை பார்க்கறதில்ல. அது மாந்தி உள்ள டீப்பா போகணும்னா அது ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பு எடுத்துடலாம், பிரச்சனை ஒண்ணு இல்லை. இப்ப அடுத்த வகுப்பு நான் 27 நட்சத்திரங்களின் காரகத்துவங்களும், பழங்கள், காய்கள், கனிகள்,
பூக்கள் எல்லாத்தையும் தொகுத்து 27 நட்சத்திரத்துக்கும் எடுத்து பலன் சொல்லலாம் ஒரு யோசனை இருக்குது. இது முடியட்டும். இன்னும் ஒரு 10-15 நாள் கேப் கொடுத்து அடுத்த மாசம் அதை ஆரம்பிச்சுக்கலாம்னு யோசனை பண்றேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குது. அதாவது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கின்னு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுங்க. வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் எவ்வளோ நாள் முன்னாடி இதெல்லாம் தேடி 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 கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பேப்பரா எடுத்து எழுதி வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை தொகுத்து அதுக்கப்புறம் ஒரு இது பண்ணியிருக்கிறோம். அதனால பார்ப்போம். இறைவன் அனுகிரகம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நம்ம கையில் ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்விங்கய்யா. நீங்க க்ஷேத்திரம் பீஜம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கய்யா திருமண பொருத்தத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிளாஸ்ல. அப்ப நீங்க க்ஷேத்திரம் பீஜம் ஆணுக்கு ஆண்னு வரணும், பெண்ணுக்கு பெண்ணுன்னு வரணும். அதான் நீங்க சொன்னீங்க. அப்படி வந்தாதான் ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல குழந்தை பிறக்கும். இப்போ ஆணுக்கு பெண் ஆண், இவங்களுக்கும் பெண் ஆணுன்னு இருந்தா ஒரு சின்ன பிரச்சனை கொடுக்கும், இல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கும். சின்ன வைத்தியம் பாருங்க. 1 2 3 4 5 இங்கே பாருங்க. இது கல்யாணம் ஒரு தாமதம் இருந்தாலும் 5ஆம் அதிபதி சனி பகவான் அங்கே உட்காந்துட்டாரு, குருவை பாக்குறாரு. குரு என்ன சார், சனி பகவான் என்ன சார் சொல்ல முடியுமா? தனியாக சொல்லலாம் சார். சரி, குழந்தை இருக்குதா உங்களுக்கு சார்? கல்யாணம் ஆனது குழந்தை இருக்குதா? இல்ல சார், இல்ல இல்ல சார், இல்ல. ஏன் குழந்தை இல்ல? அதுக்கு பரிகாரம் முன்னேற்ற சொன்ன நினைக்கிறேன். 5ஆம் வகுப்புல சொன்னா இல்ல நேற்று சொன்ன ஞாபகம் இல்ல. சரி, அவங்கள பெட்டில் படுக்க வேணாம் சொல்லுங்க சாமி. யார் ஜாதகம்? உங்க உங்க ரிலேஷன் ஜாதகமான்னு கேட்டேன். அதான் சொன்னா எடுத்துப்பாங்களா? அந்த ஒன்னே வேணாம். அவங்க வெறும் பாய் தான், கோரப்பாயில போட்டு ஒரே ஒரு தலைகாணி போட்டுக்கின்னு அங்கதான் அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கணும். சுகமா கட்டு மேல படுத்துக்கின்னு ஏசி போட்டுக்கின்னு தாம்பத்தியம் வச்சுக்கான குழந்தை பிறக்காது. 2வது பனை வெள்ளத்தை உணவுல சாப்பிட சொல்லுங்க. நுங்கு வித்துதுன்னா தோலோட நுங்கு சாப்பிட சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சில பரிகாரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனித்த சனி 5ல் உட்காந்துட்டார். அவரு என்ன டிகிரின்னு தெரியல நமக்கு. உத்திராட நட்சத்திரமா சார்? உத்திரட்டாதி சார். உத்திரட்டாதியா? உத்திரட்டாதி சார். உத்திரட்டாதி வரா சார், உத்திராடம் வரும். சந்திரன் குருல இருக்க, குரு ஸ்தானத்துல இருக்க சார் சந்திரன். மீனத்துல இருக்காரு சந்திரன். ஐயா சனி பகவானை கேட்கறேன் நானு. சனி வாங்கிய சாரம் திருவோணம். சரி, இவரு திருவோணம். சரி, சந்திரன் என்ன சாரம்? சந்திரன் சனி சாரம் வாங்கியிருக்காரு. சனியோட சாரம். சரி, உத்திரட்டாதி. சரி, தப்பு இல்லை. இப்ப பாருங்க, எப்பவுமே இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கிற ஆளுக்கெல்லாம் பாருங்க, செவ்வாயும் சுக்கிரனும் 1 5 9 3 7 11 இருக்கும். ஒரு சூட்சமம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கல்யாணம் சீக்கிரம் நடைபெற ஜாதகத்துக்கெல்லாம் செவ்வாயும் 3 7 9 11 இருக்கும். நீங்க எல்லா ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கல்யாணம் ஆகாத ஜாதகத்துக்கு 6 8 இருக்கும். செவ்வாய் சுக்கரனும் 6 8 இருக்கும். சரி சரி, வகுப்பு முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். ஓகே, சரி சார். யாரு ஒரு அவர் எவ்வளவு கேட்டாரு? யாரு அவர் பேரு? செல்வம். உங்களுக்கு டவுட் சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க. லக்னம் போடும்போது இந்த 1 3ல ஆண் ராசி லக்னம் விடுது. அப்பதான் நம்மளுக்கு நவாம்சத்துல ஆண் பெண் ராசிக்கு போவோம். ஐயா அது
சரியா வரல. நிறைய பேர் வந்து அதை இப்போ அது எழுத்து மூலியமா போடுறாங்க. ஆணுக்கு 1வது பாதமும் 3வது பாதம் இருந்தா அதோட அந்த வீட்டுல ஆண்ராசி விடும் அப்படின்னு. இது 2 4னா பெண் பிறக்கும் சொல்றாங்க. ஒரு பாதம் இந்த 1 2 3 4 பாதத்துக்குமே வந்து ஏறக்குறைய வந்து ஒரு பாதத்துக்கு வந்து ஏறக்குறைய வந்து 13 13 4 40 52 நிமிஷம் எடுத்துக்குது. அதாவது ஏறக்குறைய வந்து 10 நிமிஷம் எடுத்துக்குது, 10 12 நிமிஷம் எடுத்துக்குது ஒரு பாதத்திலிருந்து இன்னொரு பாதத்துக்கு வர சொல்ல. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள எத்தனையோ குழந்தை பிறக்குது. அது கணக்கு, அந்த துல்லியமான கணக்கு அது வரவில்லை. அதை விட நான் சொல்ற மாதிரி பாருங்க, வாதம்சத்துல போயிட்டு உங்க லக்னத்தை ஆணுன்னா ஆண்ல போட்டு பாருங்க, பெண்ணுன்னா பெண்ணுல போட்டு பாருங்க. ஒரு 3 நிமிஷம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பாருங்க, அது கொஞ்சம் கரெக்டா வருது. சரிங்க சரிங்க. புரியுதுங்களா? அதை போட்டு பாருங்க. வாதம்சத்துல போயிட்டு லக்னத்தை 3 நிமிஷம் போட்டு முன்ன பின்ன போட்டீங்கன்னா லக்னம் ஆண் ஜாதகம் முன்ன ஆண்ல விழும், பெண் ஜாதகம் பெண்ணில் விழும். அப்ப நீங்க பாருங்க, அப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகலாம். அவ்வளவுதான். எத்தனோ வழி இருக்கிறது. ஆனா நீங்க சொல்ற வழி நான் நிறைய இடத்துல எனக்கு திருவாதிரை 3 நான் ஆண் தான். இப்ப நான் பிறந்த நேரத்துல 10 நிமிஷத்துல 2 குழந்தை பிறந்திருக்கலாம் இல்லையா? அவங்க தப்பா தான் வருது. அவங்க முறையை நான் தப்பு சொல்லல. ஏதோ ஒரு சிலருக்கு 100க்கு 80% சரியா வந்தா 20% தப்பா தான் வரும். எல்லாமே அப்படிதான் வருது, வரல. அதனால அதை பத்தி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்னா வாதம்சத்துல போயிட்டு லக்னத்தை மாத்தி பாருங்க, பலன் ஈஸியா தெரியும். கன்ஃபியூஷன்ஸ் வந்து லக்ன சந்தியில வந்து நிறைய வருது சார். லக்ன சந்தி வரப்போதான் அது அந்த டைம் வந்து நிறைய 2ஆம் பாதமா 1ஆம் பாதமா இல்ல 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா அப்படின்ட்டு கன்ஃபியூஷன். லக்னத்தை வச்சுக்கிட்டு நீங்க பலன் சொல்லுங்க, பலன் ஈஸியா வரும். இப்ப நான் எதுவுமே பண்ணல, இவருக்கு இவ்வளவு பலன் சொன்னேன் இல்லையா? ஆமா, எதுவுமே பண்ணல, இவ்வளவு பலன் சொன்னேன் இல்லையா? நான் அது மாதிரி நீங்க சொல்லி 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 பழக்கப்படும். அதாவது இன்னைக்கு எல்லாருமே 100க்கு 90 பேர் வந்து ரகசியமா நாடியை வச்சுக்கின்னு பலன் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா வெளிப்படையா நான் நாடி தான் வச்சு பலன் சொல்ல மாட்டேன்றாங்க. நான் படிக்க சொல்ல வந்து நாடினா என்னன்னே தெரியாது. நாடி வந்து நிறைய பேர் அதை ஏத்துக்கல. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து நாடினா நல்லா இருக்குது. அந்த நாடியிலையும் லக்னம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அத்தையும் சொல்லிடுறேன், நாடியில் லக்னம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. உறவுகளை எடுக்க முடியாது சார் லக்னம் இல்லைன்னா. எதுவுமே ஒண்ணு எடுக்க முடியாது. இப்போ இந்த ஜாதகத்து இருக்காரு இல்லையா? 2 12 கிரகம் இருக்குது, சூரியன் இருக்கிறாரு. இவர் மூத்தவரா அப்படின்னா 1 12 கிரகம் இல்லை, இளையது இருக்குது. இவர் மூத்தவர். இவர் தான் ஜாதகர் மூத்தவர். சரிங்க சொல்ல சார், இவர் மூத்தவரா? சார் இல்ல சார், இவர் 2வது சார். 2வது அவளா? சரி. அது ஏன்னு கேட்டீங்கன்னா 2 12 கிரகம் இருந்தாதான் ஜெயிக்குது. அது கிரகம் இல்லைன்னா இவர் மூத்தவர் கணக்கு வந்துடுது. 2 12 கிரகம் இல்லைன்னா இவர் 2 12 ஏதோ கிரகம் இருந்ததுன்னா அப்ப இவரு இளையவரும் வந்துடுது. அப்ப இவருக்கு இளையவர் இருக்கிறதுனால இருக்கு வந்துடுது. அப்ப என்ன பண்றது? நம்ம இந்த குரு 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்தில் இருக்கிறா, சந்திரன சாரத்தில் இருக்குதா, குரு அஸ்த நட்சத்திரம் சாரம் அப்படின்னா இவர் மூத்தவர். அப்பதான் நம்ம திணறோம். குரு அஸ்த நட்சத்திர சாரத்தில் இருக்குதா அப்படின்னா இந்த லக்னத்து 11ஆம் வீட்டு அதிபதி. அப்ப நம்ம பார்த்தோம்னா அப்ப வந்து பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். மொழிய ஒரு சில விஷயத்துல நம்மளும் கொஞ்சம் என்னதான் யோசனை பலன் சொன்னாலும் ஒரு சில விஷயத்துல நம்மளும் மயங்கிடணும். அதனால எந்த தயக்கமும் வேணாம். நல்லா சொல்லி கொடுத்து நல்லா படிங்க, நல்லா தெளிவா இருங்க. என்னை விட திறமையா நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய குருநாதருக்கு விட நான் நல்லா இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா என் குருநாதருக்கு பெருமை. என்னை விட நீங்க நல்லா இருக்கீங்கன்னா அது எனக்கு பெருமை. அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியம் சொல்லித்தரேன். அதனால எல்லாரும் பெற்று சிறப்புடன் இருக்க எல்லா உள்ள இறைவனை வேண்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். வணக்கம் சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ.